காலச்சக்கரத்தில் 11வதாய் வரக்கூடிய ராசியுமான சனி பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? நாம் நாளைக்கு வர விஷயத்தை முன்கூட்டியே இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதன் மூலம் பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு முன்னாடியே தெரியும் பொழுது நம்மளோட மனசில் ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே போல் ஏதாவது சாதகம் இல்லாத பலன்கள் உண்டாகுது அப்படின்னா அது உண்டாகாமல் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு அந்த காரியத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். அதுக்கேற்பதாங்க இந்த பதிவு உங்களுக்காக. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி சனி பகவானால் ஆளக்கூடியது. இந்த ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் முருகன் வழிபாட்டையும் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் சிறப்பான பல முன்னேற்றங்களை பெற முடியும். ஆமாங்க, சனிக்கிழமையில் முருகன் ஆலயம், வெள்ளிக்கிழமையில் அம்பாள் ஆலயம் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. நீங்கள் நினைக்கிற நல்ல வளர்ச்சிகளை எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம்கம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் அம்பாளிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கும்பராசி இவங்களோட குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களை மதிக்கிறதெல்லாம் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. உயர்ந்த சிந்தனை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம். அதே போல் சுதந்திரமான போக்கு கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வழி வகுத்து அதுக்கேற்ப வாழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சாஸ்திர சம்பிரதாயங்களை மதித்து போற்றி நடக்கக்கூடியவங்க நீங்கள். அதே போல் மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் சகோதர சகோதரி போல் பாவிப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்களாகவும் காணப்படுவீங்க. ஏழைகள் ஆதரவற்றவங்க மேலெல்லாமே ரொம்பவும் இரக்கம் காட்டுவீங்க. மற்றவங்களையுமே தன்னை போல நேசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு நல்லது. மற்றவங்க கூட இணைந்து பணியாற்றும் பொழுது அந்த சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புமே சிறப்பாக இருக்கும். தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவங்களாகவும், எளியவர்களுக்கு எளியோராய் பழகக்கூடியவங்களாகவும், ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவங்களாகவும், ஒவ்வொரு குடிமகனுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவங்களே இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைச்ச நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான வழியில் முன்னேற்றம் பெற உங்களோட ஜாதக ரீதியாக அதோட தீர்வு கண்டுபிடிச்சா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஜாதகம் பார்த்து ஏமாந்துட்டோம், யாருமே சரியான தகவலை சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுறது நாங்கள் பார்த்துருக்கோம். சரியான முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் நான் ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதகத்தில் இருக்க டீட்டெயிலாக சொன்னாலே போதும். அவங்க உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை நடந்துச்சு, வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதன் மூலம் பல பயங்களையும் நீங்கள் பெற முடியும். அதே போல் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போது நல்ல நிலைமைக்கு முன்னேறி இருக்குதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் கஷ்டப்படுற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பரை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கோம். ஆமாங்க, இப்போ ஒருத்தர் நல்லா சொல்கிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம அந்த அட்ரஸ் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள போய் அலைஞ்சி திரிஞ்சு நம்மளோட ஜாதகத்தை பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்த்துட்டு வந்துமே எதுவுமே நல்லதாக நடந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப அலைய தேவையே இல்லை. அதற்கான பலன் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே போதுங்க. ஃபோனை எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள், ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொல்லுங்கள், சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக. இவ்வளோ சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய நபர்கள் தாங்க கும்பராசியை சேர்ந்த நீங்கள்.
உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்த்தா, ராசியில் சூரியனும் சந்திரனும் சனி பகவானும் இருக்காங்க. அதே போல் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் வலம் வரார். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 4ஆம் தேதியிலே சுக்கிர பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டாரு. 9ஆம் தேதி புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். 14ஆம் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் அப்படிங்கிறது, எந்த ஒரு கடினமான வேலைகளுமே சரியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் நீங்கள், அதாவது இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க. இந்த மாதம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உங்களோட ராசிக்கு இப்போ யோகம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா காரியங்களுமே சுமூகமாக நடந்து முடியும். மன துணிவு உண்டாகும். எதையும் வேகமாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. ஆனாலும் செலவுகளுமே கொஞ்சம் சற்று அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் உங்களை விட்டு விலகிடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறத கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். சரக்குகளை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். வேலைகளை செய்து முடிக்கிறதுல அக்கறை காட்டுவீங்க. பதவி உயர்வு உண்டாக உங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கணும். இதன் மூலம் மேலிடத்தோட அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது மன மகிழ்ச்சியை தரும். நினைத்ததை நடக்கி முடிக்கிறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்க. இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த சொத்து பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். பெண்கள் எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலும் வேகத்தை காண போகிறீங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது பெண்களுக்குமே சிறப்பானதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பற்றி கூறாமல் இருக்கிறது நல்லது. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழிலில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது. பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். மேலும் சில விஷயங்களில் உங்களோட கோபத்தை தூண்டுற மாதிரி செயல்கள் நடக்கும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது, மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றின எண்ணம் மேலோங்கும். அது தொடர்பான பணிகளையுமே நீங்கள் இந்த மாதம் ஈடுபடுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலையும் நன்மைகளையும் அடைய போகிறீங்க. அதுவும் தடையின்றி அடைய போகிறீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடிபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேரும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு தானாக விலகி செல்ல போகிறாங்க. அதே போல் இந்த மாதம் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் காரிய வெற்றிகள் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்க மன தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் திங்கள் வியாழனும், அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 8, 9 அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு சுப செய்திகளை கொடுக்கும். நல்ல வகையில் முடியும். அதன் பிறகு சந்திராஷ்டம தினங்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 15, 16, 17.
இந்த 3 தினங்களுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது மிகவும் நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க. அம்மனின் சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க, நல்லது நடக்கும். என்ன கும்பராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.